வணக்கம் அன்பர்களே. கவியரசர் கண்ணதாசன் அவர்களினுடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தின் முதல் பாகத்தின் இரண்டாவது தலைப்பு ஆசை. ஆசைதான் பலம் பலவீனம் என்று அற்புதமாக சொல்லாடுகிறார் கண்ணதாசன் அவர்கள். வாழ்க்கை எதிலே தொடங்குகிறது என்று சொன்னால் ஆசையில் தொடங்கி நம்பிக்கையில்தான் வளர்ந்து கொண்டிருக்கின்றது என்பது கண்ணதாசனின் அவர்களினுடைய வாதம். ஆசை எந்த கட்டத்தில் நின்று விடுகிறதோ அந்த கட்டத்திலே சுயதரிசனமும் ஆரம்பமாகிறது என்கிறார். சுயதரிசனம் பூர்த்தியானவுடன் ஆண்டவன் தரிசனம் கண்ணுக்கு தெரிகிறது என்பதை வெகு எளிமையாக சொல்லுவது கண்ணதாசன் அவர்களால் மட்டுமே முடியும் என்று சொல்லலாம். உதாரணமாக தன்னுடைய ஆசையை குறித்து அவர் சொல்ல ஆரம்பிக்கின்ற பொழுது இப்படி ஆரம்பிக்கிறார். சிறு வயதில் நான் வேலையின்றி அலைந்தேன். ஒரு 20 ரூபா வேலை கிடைச்சாலும் கூட பரவாயில்லையேன்னு நினச்சேன். கொஞ்சம் நாளில் கிடச்சிது. மாதம் 25 ரூபாய் சம்பளத்தில் ஒரு பத்திரிகையில் வேலை கிடச்சிது. ஆனால் 6 மாதம்தான் அந்த நிம்மதி நிலச்சிது. மாதம் 50 ரூபாய் வேலை கிடைச்சா பரவாயில்லையேன்னு நினச்சேன். இன்னொரு பத்திரிகை ஆஃபீஸில் 50 ரூபாய்க்கு வேலை கிடச்சிது. அதுவும் போனதுக்கு பிற்பாடு 100 ரூபாய் கிடைச்சா பரவாயில்லன்னு நினச்சேன். 100 ரூபாய்க்கு வேலை கிடைச்சது. அதுக்கப்புறம் 500, 1000, 2000 என்று பெருகி பெருகி ஆஹா நம்ம நோட்டடிக்கும் உரிமையை பெற்றால் எப்படி இருக்கும் என்று மனசு கேட்கிறது என்பதை ஆசையினுடைய அளவுகோலை இவ்வளவு எளிமையாக கண்ணதாசன் அவர்களை தவிர வேறு யாராலுமே சொல்ல முடியாது. ஆசையை 3 விதமாக பிரித்து காட்டுகிறார். எப்படின்னா மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. மண்ணாசை விழுந்து விட்டால்னு ஆரம்பித்து மண்ணாசை வளர்ந்து விட்டால் கொலை விழுகிறது அப்படிங்கிறார். பொன்னாசை வளர்ந்து விட்டால் களவு நடக்கிறது, பெண்ணாசை வளர்ந்து விட்டாலோ பாபம் நிகழ்கிறது அப்படிங்கிறத சொல்லிட்டு தான் பட்ட துயரங்களை சொல்லுவதாகவே அந்த கட்டுரையை எடுத்துட்டு போகிறார். அதனால்தான் பரம்பொருள் மீது பற்றுவை, நிலையற்ற பொருள்களின் மீது ஆசை வராது என்கிறது இந்து மதம். ஆக இந்த 3 ஆசையும் நிறுத்தணும் அப்படின்னா பரம்பொருள் மீது பற்றுவை என்று இந்து மதம் சொல்லி தருகிறது. இதை நீங்கள் எல்லாரும் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து இன்னொரு விஷயங்க, நம்ம எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்கோம். சந்நியாசத்தை பற்றி சொல்லுகின்ற பொழுது கண்ணதாசன் இப்படி ஆரம்பிக்கிறார். இந்து மதம் என்றும் சந்நியாசிகளின் பாத்திரம் அல்ல. அது வாழ விரும்புகிறவர்கள், வாழ வேண்டியவர்களுக்கான வழிகாட்டி தான் இந்து மதம். ஏன்னா இந்து மதத்தில் சந்நியாசிகள் ஆசையை அடக்கிவிட்டு தவம் செய்ய போயிடுவாங்க. ஆனால் வாழ விரும்புகின்றவர்களுக்கு தான் பல இடைஞ்சல்கள் வரும். ஆகவே இந்து மதம் சந்நியாசிகளின் பாத்திரம் அல்ல, வாழ விரும்புகின்றவர்களுக்கான பாத்திரம் என்று மிக அழகாக சொல்லுகின்றார். அப்புறம் இன்னொரு முறை தன்னுடைய கட்டுரையிலேயே எப்படி வர்றார் அப்படின்னு சொன்னா, உலகத்தில் எங்கும் நிர்பந்தமாக திணிக்கப்படாத மதம் எதுனா அது இந்து மதம்தான். உன் உள்ளம் நிர்மலமாக, வெண்மையாக, தூய்மையாக இருக்கிறது என்பதற்கு அடையாளமாகவே அது திருநீறு பூச சொல்லுகிறது. ஆக திருநீறு பூசுவதற்கான காரணம் என்ன என்பதை இதனை விட தெளிவாக எவராலும் சொல்ல முடியாது. சரி, குங்குமம் வைக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, உன் உடம்பு நோய் நொடியின்றி ரத்தம் சுத்தமாக இருக்கிறது என்பதற்காகவே குங்குமம் வைக்க சொல்லுகிறது அப்படின்னு. அடுத்தது, பெண்களெல்லாம் தங்களுடைய மேலாடையை ஏற்கனவே அழகாகவும் ஒழுங்காகவும் இருக்கின்ற மேலாடைகளை வேறு ஆண்மகனை பார்த்தால் மீண்டும் திருத்திக் கொள்வார்கள். ஏன் அப்படின்னா தன்னுடைய கவர்ச்சி மற்ற ஆடவர்களை சலனப்படுத்தி விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆக இவர் குறிப்பிடுவது, கவியரசர் அவர்கள் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, ஓய்ந்த நேரத்திலாவது ராமகிருஷ்ண பரமஹம்சரின் உபதேசங்களை படிப்பானானால் இந்து மதம் என்பது வெறும் சாமியார் மடம் என்ற எண்ணம் விலகிவிடுங்கிறார். நிறைய பேர் கிண்டல் அடிப்பாங்க பாருங்களேன், சாமியார் மடம் என்று சொல்வது. அதெல்லாம் போகணும் அப்படின்னா நீங்கள் ராமகிருஷ்ணரை படிங்கிறார். ராமகிருஷ்ணர் எப்படி சொல்கிறாருன்னா, ஆசைகளை பற்றி என்ன சொல்கிறார்? ஆழமுள்ள கிணற்றின் விளிம்பில் நிற்பவன் அதனுள் விழுந்து விடாமல் எப்போதும் ஜாகிரதையாக இருப்பதை போல் உலக வாழ்க்கையை மேற்கொண்டவர்கள் ஆசாபாசங்களில் அமிழ்ந்து விடாமல் இருக்க வேண்டும் என்கிறார்.
அவிழ்த்து விடப்பட்ட யானை மரங்களையும் செடி கொடிகளையும் வேரோடு பிடுங்கி போடுகிறது. ஆனால் அதன் பாகன் அங்குசத்தால் அதன் தலையை குத்தியதும் அது சாந்தமாகி விடுகிறது. அதுபோல அடக்கியாளாத மனம் வீண் எண்ணங்களில் ஓடுகிறது. விவேகம் என்ற அங்குசத்தால் அது வீழ்த்தப்பட்டதும் சாந்தமாகி விடுகிறது என்கிறார். யார்? ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொன்னதை நம்ம கையில் எடுத்துக்கணும், நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிற கண்ணதாசன் அவர்களினுடைய சொல்லாக இங்கே காட்டப்படுகிறது. அடக்கி ஆள்வதன் பெயரே வைராக்கியம். நீ சுத்த வைராக்கியனாக இரு. ஆசை வளராது, உன்னை குற்றவாளியாக்காது, உன் நிம்மதியை கெடுக்காது என்கிறார். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திப்போம். நன்றி, வணக்கம்.